வச்ச எங்கடி போவோம்? அம்மா பணத்தை காணுமா? ஐயோ சரியா தேடுறி. 100 200 இல்லடி 30,000 ரூபாய். நான் என்னமா பண்றது? இங்கதாம்மா வச்சேன். இன்னும் நான் வேற எங்கம்மா தேடுறது? பணம் இல்லம்மா. அந்த காணும் காவேரி. ஆமாக்கா, இங்கதான் வச்சிருந்த. இந்த புடவை கடையில் தானே வச்சேன். அம்மா நல்லா தேடிட்டேம்மா, எங்கேயுமே பணத்தை காணுமா? ஐயோ பணத்தை காணுமா? என்னடி சொல்ற? சரியா பாருடி. பாத்துட்டு தாங்க இருக்கேன். இல்லையே. என்ன பிரியா இப்படி சொல்ற? பீரோல தானே வச்சிருந்த. இவ்வளவு தேடியும் காணும்னா கண்டிப்பா பணத்தை யாரும் எடுத்திருக்காங்கக்கா. யாரோ எடுத்துட்டாங்கடி. ஐயோ நல்லா தேடி பாருடி. 30,000 ரூபாடி. ஒருவேளை கீழே எங்கேயாவது விழுந்திருக்கான்னு பாரு. அம்மா கீழே எல்லாம் விழுந்திருக்காதுமா. நான் அதான் சொல்றேன்ல, இந்த கருப்பு புடவை கடையில் தான் வச்சேன்னு. அப்ப எங்க போச்சு? யாராவது கண்டிப்பா எடுத்துப்பாங்கம்மா. ஐயோ என்ன நீங்கள்லாம் என்ன ஒரு மாதிரியா பார்க்கறதுனுடைய அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியுது. பணத்தை யாருக்காவது எதுக்காவது எடுத்து கொடுத்தீங்களா இல்லை பேங்க்கில் போட்டு மறந்துட்டீங்களா? பணத்தை வச்சுக்கிட்டு அனாவசியமாக என் மேலே திருட்டு பழியை போட்டு அப்புறம் வீணா வருத்தப்படாதீங்க, சொல்லிட்டேன். பணத்தை கண்டிப்பா பேங்க்ல போடலப்பா. நானும் அம்மாவோ பிரியாவோ வேற யாருக்கும் பணத்தை எடுத்தும் கொடுக்கல. அப்புறம் எங்கம்மா போச்சு? அது தெரியாம தானே உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கோம். நான் என்ன இந்த வீட்டில் வாட்ச்மேன் வேலையா பார்க்குறேன்? என்ன போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து சரவணன் சாரை டிஸ்சார்ஜ் பண்றப்போ பணம் தேவைப்படும் தான் அதை எடுத்து பத்திரமா வச்சிருந்தோம். எடுக்கிறதா இருந்தா இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் கண்டிப்பா எடுத்துக்கணும். அப்போ எல்லாரையும் கேளுங்க, என்ன மட்டும் ஏன் என்கொயரி பண்றீங்க? வாயை மூடுங்க. பீரோல வச்சிருந்த 30,000 ரூபாய் பணம் திருடு போயிருக்கு. இந்த வீட்டுல பணத்தை எடுக்கிறவர் நீங்க மட்டும்தான். பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? என்ன எல்லாரும் விளையாடுறீங்களா? ஏதோ 5 10 50 100ன்னா நான் கைய வைப்பேன். 30,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? ரெண்டாவது இந்த பீரோல அவ்வளவு பணம் இருக்குங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. இல்ல இல்ல நீங்க போய் சொல்றீங்க. நான் இந்த ரூம்குள்ள வரும்போது நீங்க இங்கே தானே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. எடுங்க முதல்ல பணத்தை எடுங்க. குழந்தைங்களுக்கு முன்னால. ரேவதி அங்க எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்காருன்னு பாரு. இங்க பாருங்க, நாம ஒன்னும் கோடிக்கணக்கில் வருமானம் பாக்குறவங்க இல்லை. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பொம்பளைங்க வேர்த்து விறுவிறுத்து சம்பாதிச்ச பணங்க அது. ரேவதியோட செயினை வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுறதுக்காக வச்சிருந்த பணங்க அது. தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. ஐயா என்ன சாவித்ரி, நான் தான் பணத்தை எடுக்கலன்னு கிளியரா சொல்றேனே. என்னங்க பணத்தை கொடுத்துருங்க. பத்மா இங்க வா. நானே உங்ககிட்ட தானே 100 ரூபாய் கேட்டேன். நீ கூட அரை மணி நேரத்துல கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்ன. சரி நீ வரத்துக்குள்ள இந்த புக் இருந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். 100 ரூபாய் இல்லாம நான் சீட்டாட போகாம உட்காந்துருக்கேன். எங்கிட்ட போய் நீங்க 30,000 ரூபாய் பத்தி கேக்குறீங்க. அவ்வளவு பணம் என்கிட்ட இருந்ததுன்னா நான் இங்கேயா இருப்பேன், இந்நேரம் கிளம்பிருக்க மாட்டேன். சாவித்ரி உன் மேல சத்தியமா சொல்றேன், அந்த பணத்தை நான் எடுக்கல சாவித்ரி. பாவி மனுஷா, போய் சொல்லாதயா, போய் சொல்லாத. இந்த குடும்பம் எப்பவுமே கஷ்டப்படணும்னு ஆகாத வேலையில செஞ்சுட்டு போய் சத்தியம் வர செய்யறியா? இந்த குடும்பத்துக்காக 10 பைசா சம்பாதிக்க துப்பலனாலும் உன்னை போய் உட்கார வச்சு சோறு போட்டுட்டு பொம்பளைங்க நாங்க உழைச்சிட்டு இருக்கோம். மொத்தமா சொல்லி உனக்கு வெக்கமா இல்ல? இது எல்லாத்துக்கும் நீதாண்டி காரணம். இந்த ஆளை வீட்டுல வச்சிருந்தா என்னென்ன ஆபத்து வருமோன்னு பயந்துதான் அன்னைக்கு இந்த ஆளை வெளியில துரத்த சொன்னேன். சாவித்ரி இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா?
ஒருவேளை பீரோட சாவி கிடைக்காம போயிருந்தா யார் தலையிலயாவது கருங்கல்ல தூக்கி போட்டு பணத்தை எடுத்துட்டு போயிருப்பாரு. இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். மரியாதையே சொல்லுங்க, பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சாவித்ரி, நான் தான் பணத்தை பார்க்கவே இல்லைன்னு சொல்றேனே. மறுபடியும் என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இல்ல, பொய். பணத்தை எடுத்தது நீங்க தான். ஐயோ இல்ல சாவித்ரி, என்ன நம்பு. அப்பா தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்க. காவேரி, நீயுமா? அப்பா ப்ளீஸ் பா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு வந்த பணம் பா அது. ஐயோ, யாருமே என்ன நம்ப மாட்டேன்றீங்களே. நான் சொல்றத நம்புங்க. அப்பா, நானும் பிரியாக்காவும் வேலு மளிகை கடைக்கு பணம் கேட்க போயிருந்தப்போ அக்கா என்னை விட்டுட்டு போயிட்டா. ஒரு கையில்லாத அந்த கடைக்காரன் என்னை எப்படி பார்த்தான் தெரியுமா? என்னெல்லாம் பேசினா தெரியுமா? ரேவதி, ப்ளீஸ் பா, அந்த பணத்துல எங்க எல்லாரோட உழைப்பு இருக்குப்பா. எடுத்திருந்தா தயவு செஞ்சு கொடுத்துருங்கப்பா. இல்லம்மா. கொடுத்துருங்க. பத்மா, நீயாவது சொல்லு பத்மா. நான் என்ன சொல்றது? எடுத்திருந்தா கொடுத்துருங்கப்பா. பத்மா,